ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் ரோஜா பூச்செடியில் மொட்டு எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். ஏன்னா குச்சியாக தான் இருந்தது இந்த ரோஜா செடி. இப்போ மொட்டு வந்து பூ பூக்க போது இன்னும் மலரில். நான் முன்னாடியே அந்த செடிக்கு எப்படி பராமரித்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மொட்டு வந்திருக்கு. எல்லோ கலர் வந்து தெரியுது. ஆனால் இந்த செடி வந்து இலையெல்லாம் கொட்டி போய் காஞ்சி கூட இருக்குது பாருங்கள் இலையெல்லாம். இருந்தாலும் நான் அந்த இலையெல்லாம் விட்டு வச்சுருந்தேன் இத்தனை நாள். இப்போ தான் வீடியோவில் எடுக்கிறேன். எதுக்காகனாக்கா உடனே எடுத்துடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே டல்லாக இருக்குது. உடனே இலையெல்லாம் பிச்சு எடுக்காமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போல் எடுத்து விடலாம்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் சரியில்லாத இலையெல்லாம் எடுத்துருக்கிறேன். இந்த செடிக்கு வந்து ஃபெர்டிலைசர்லாம் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு முன்ன வீடியோ பண்ணியிருந்தேன். இப்போ மொட்டு வந்ததுக்கப்புறமா திருப்பி கொஞ்சம் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். முருங்கை இலை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு, அதாவது காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு போட்டேன். கொஞ்சமாக வந்து பூண்டு தோல் போட்டிருக்கேன். கொஞ்சம் மண் மேலே, அதாவது வெளியே தெரியாமல் போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ தான் நல்லது சொல்லிட்டு. இது போல் நம்ம ரோஸ் பிளான்ட்டில் கொடுக்கும்போது நல்லா வளரும். இது வந்து ஏற்கனவே வெஜிடபிள் கம்போஸ்ட்டு பண்ணுறதுக்கு நான் முன்ன வீடியோ பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அதுலேயே திருப்பி நிறைய காய்கறியெல்லாம் போட்டு நான் கம்போஸ்ட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். இது வந்து சின்ன கப்பில் வந்து சாமந்தி செடி. ஏற்கனவே வந்து நம்ம சாமந்தி சின்ன சின்ன கண்ணெல்லாம் வைக்கலாம் கப் தொட்டியில் சொல்லியிருந்தேன். அந்த செடி தான் வளருது. அப்புறமா வந்து இந்த மண் வந்து மக்கனா தான் நம்மளுக்கு அந்த செடிக்கு எருவாகும். நம்ம கொஞ்சம் போல் லிக்விட் ஃபெர்டிலைசர் எல்லாம் கொடுத்துருக்கிற குச்சியாக இருக்கிற இடமெல்லாம் வந்து இலை இனிமேல் தான் வரும். இது போல் லிக்விடாக கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. ஏற்கனவே அவரைக்காய் தோல் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதுலேருந்து சின்ன செடி கூட முளைச்சிருக்கு பாருங்கள், முளைச்சிருக்கு. இப்போ அது போல் வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் நம்ம போடும்போது காய்கறிலேருந்து, அதாவது சீடெல்லாம் இருக்கும் அதுலேயே வரும். இது போல் நல்லா தண்ணி தரவாக ஊற்றி விடணும். நிறைய தண்ணி ஊற்றி விடணும். அதாவது சீக்கிரமாக வந்து அந்த நம்ம போட்ட ஃபெர்டிலைசர்லாம் மக்கி எருவாகும். ஏற்கனவே லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் நிறைய கொடுத்துருக்குறேன் இந்த செடிக்கு. டல்லாக இருந்தது சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மொட்டு வச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து மொட்டு வச்சுருக்கு. கலர் இப்போ தான் தெரியுது. இன்னும் 3 days ஆகும் மலர்றதுக்கு அந்த மொட்டு. அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துக்கிட்டே வரணும். முட்டை ஓடு, ஊற வச்ச தண்ணி அது போலலாம் கொடுக்கலாம். அப்போ தான் அந்த மொட்டு பெருசாகும். அப்புறமா வாழைப்பழம் தோல் தண்ணி அதெல்லாம் ஊற்றணும். அந்த மொட்டு பெருசாகணுன்னா முட்டை ஓடு தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட நம்ம வந்து கொடுக்கணும் லிக்விட் ஃபெர்டிலைசரு. இது போல் ரோஜா செடியில் ஃப்ரெஷ்ஷாக பட்டு வரும், நல்லா பூ பூக்கும். இந்த வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் கொடுங்க.